எல்லாருக்கும் வணக்கம். சிந்து சமவெளி நாகரிகம் நாம நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப பழமையானதா இருக்க வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு நடப்பு நிகழ்வுகள்ல இத பத்தி விரிவாக பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த தினசரி தகவல் தொகுப்புக்கு என்னோட அன்பான வரவேற்பு. இன்னைக்கு நாம ஒரு 5 முக்கியமான தலைப்புகள்ல டிராவல் பண்ண போறோம். மாநில அரசோட கொள்கை மாற்றங்கள்ல ஆரம்பிச்சு உலக அளவுல இந்தியாவோட நிலை என்னங்கிற வரைக்கும் தேர்வுக்கு தேவையான எல்லா முக்கிய தகவல்களையும் அலசி ஆராய போறோம். வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட பகுதிக்குள்ள போகலாம். ஆளுகை மற்றும் கொள்கை. இதுல மாநில நிர்வாகத்துல இப்ப வந்திருக்கிற முக்கியமான மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். இது உங்க பொது நிர்வாகம் பாலிட்டி மாதிரி பேப்பர்ஸ்க்கு ரொம்பவே அவசியமான ஒரு பகுதி. தமிழ்நாட்டோட உயர்கல்வித்துறையில ஒரு முக்கியமான சீர்திருத்தம் கொண்டு வர இருக்காங்க. அதாவது பிஹெச்டி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இனிமே புதுசா ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வரப்போகுது. அப்போ இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதோட முக்கிய நோக்கமே அட்மிஷன்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றது தான். முதற்கட்டமா பெரியார், மனோன்மணியம் சுந்தரனார் அப்புறம் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டிகள்ல இதை அமல்படுத்த போறாங்க. இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் ரெடி பண்றாங்க. அட்மிஷன்ல இருந்து கைட் அலாட்மெண்ட் வரைக்கும் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் மூலமா தான் நடக்கும். இந்த மொத்த ப்ராசஸையும் கண்காணிக்க ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டியும் இருக்கும். சோ எந்த தவறும் நடக்க வாய்ப்பில்ல. சரி, இப்போ இதுல இருந்து எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட் எடுக்கலாம்னா, வெளிப்படைத்தன்மை மற்றும் யூனிஃபார்மிட்டிக்காக தமிழ்நாடு அரசு ஸ்டேட் யூனிவர்சிட்டிகளோட பிஹெச்டி அட்மிஷனை சென்ட்ரலைஸ் பண்ணுது. இதை நிர்வாக சீர்திருத்தங்கள் சம்பந்தமான கேள்விகளுக்கு ஒரு நல்ல உதாரணமா நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். சயின்ஸு, டெக்னாலஜி அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த துறைகள்ல இந்தியா எடுத்து வைக்கிற பெரிய அடிகள் பத்தி பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது வாய்ஸ் ஏஆரா. வாய்ஸ் ஏஐ, அதாவது குரல் வழி செயற்கை நுண்ணறிவு துறையில இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய தேசிய முயற்சி இது. இந்த வாய்ஸ் ஏராவை கொண்டு வர்றது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு கீழே வர்ற பாஷினி பிரிவு. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். பல இந்திய மொழிகளுக்காக ஒரு நேஷனல் வாய்ஸ் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். அதனால எந்த ஒரு கம்பெனியோ நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது இந்தியாவோட டிஜிட்டல் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ஸ் ஏராங்கிறது பல இந்திய மொழிகள்ல வாய்ஸ் ஏஐயை டெவலப் பண்ணவும் பயன்படுத்தவும் உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய ஓப்பன் சோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவ்வளவுதான். டெக்னாலஜி துறையில இன்னொரு சூப்பரான அப்டேட். பெங்களூரை சேர்ந்த சர்வம் ஏஐன்னு ஒரு நிறுவனம் முழுக்க முழுக்க இந்தியாவுக்காகவே விக்ரம்னு ஒரு புது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இங்க எல்எல்எம், அதாவது பெரிய மொழி மாதிரினா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒரு அட்வான்ஸ்ட் ஏஐ டெக்னாலஜி. இது ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. அம்மன் தரவுகளை படிச்சு நம்மள மாதிரியே மொழியை புரிஞ்சுக்கிட்டு புதுசா கண்டென்ட் கிரியேட் பண்ணவும் அடுத்து என்ன வரும்னு கணிக்கவும் இதால முடியும். சர்வம் ஏஐயோட ஸ்பெஷாலிட்டியே அதோட இந்தியா ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான். விக்ரம் மாதிரி ஏஐ மாடல்களை நம்ம இந்திய மொழிகளுக்கும் நம்ம சூழலுக்கும் ஏத்த மாதிரி உருவாக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது தொழில்நுட்பத்துல நம்மள தற்சார்பு உள்ளவங்கள மாற்றும். சரி, நம்மளோட 3வது பகுதிக்கு வந்தாச்சு. இதுல முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்புறம் பொருளாதார நடவடிக்கைகள் பத்தி பார்க்கலாம். லட்சாதிபதி சகோதரி, இந்த திட்டத்தை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, ஒரு சுய உதவி குழுல இருக்கிற பெண் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் நிலையான வருமானம் ஈட்டணும். அதுதான் இலக்கு. இப்போ இந்த திட்டத்துல ஒரு மிகப்பெரிய இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. மார்ச் 2029க்குள்ள 6 கோடி பெண்களை லட்சாதிபதியா மாத்தணும்னு. இந்த திட்டத்தை செயல்படுத்துறது ஊரக வளர்ச்சி அமைச்சகம். இதன் மூலியமா கிராமப்புற பெண்களோட பொருளாதாரம் உயருது. இது கிராம பொருளாதாரத்துக்கே ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, லட்சாதிபதி சகோதரி திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கத்தோட ஒரு பகுதி. இதோட நோக்கம் 2029க்குள்ள 6 கோடி கிராமப்புற பெண்களை பொருளாதார ரீதியா மேம்படுத்துறது. இது ஒரு லட்சிய திட்டம். இப்போ நாம 4வது பகுதிக்குள்ள போலாம். இதுல ஒரு முக்கியமான வரலாற்று கண்டுபிடிப்பு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான சட்ட பிரச்சனை பத்தி பார்க்க போறோம். இப்ப வர செய்தி நம்ம வரலாறு புத்தகங்களையே மாத்தி எழுத வைக்கலாம். வட இந்தியாவுல பிரானான்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நடந்த புது ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் கிட்டத்தட்ட 8000 வருஷம் பழமையானதுன்னு. சிந்து சமவெளி நாகரிகம் நீ படிக்கும்போதே அதோட முக்கிய இடங்களையும் நாம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் பாகிஸ்தான்ல இருக்கு. தோலாவீரா, ராக்கிகிர்கி, லோத்தல் மாதிரியான இடங்கள் இந்தியால இருக்கு. இந்த இடங்கள் எந்த மாநிலத்துல இருக்குன்னு பொறுத்துக மாதிரியான கேள்விகள் வரலாம். சோ கவனமா பார்த்துக்கோங்க.
இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவத்தை யோசிச்சு பாருங்க. இது உண்மையானால் சிந்து சமவெளி நாகரிகம் எகிப்திய நாகரிகத்தை விட ரொம்பவே பழமையானதுன்னு ஆகும். இது உலக நாகரிகங்களோட கால வரிசையையே மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய விஷயம். சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உலக அளவில இந்தியாவோட தற்போதைய நிலை என்ன? சர்வதேச உறவுகள்ல நம்மளோட பங்கு என்ன? இத பத்தி பார்க்கலாம். காசா பகுதியோட மறுசீரமைப்புக்காக போர்ட் ஆஃப் பீஸ், அதாவது அமைதி வாரியம்னு ஒரு சர்வதேச முயற்சி எடுத்திருக்காங்க. இதோட கூட்டம் சமீபத்துல வாஷிங்டன்ல நடந்திருக்கு. இதுல இந்தியாவோட நிலை என்னங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த முயற்சிக்கு தலைமை தாங்கிறது அமெரிக்கா. இதுல இந்தியா ஒரு முழு உறுப்பினர் கிடையாது. நாம ஒரு பார்வையாளர் நாடு மட்டும்தான். அப்படின்னு என்னன்னா, அங்க நடக்கிற விவாதங்களை நாம கவனிப்போம், ஆனா முடிவெடுக்கிறதுல நம்மளோட பங்கு இப்போதைக்கு இல்ல. இந்த மீட்டிங்ல நம்ம சார்பா நம்யா கம்பா கலந்துகிட்டாங்க. சர்வதேச உறவுகள் சம்பந்தமான கேள்விகள்ல இந்தியா இதுல முழுசா சேரலேங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இன்னைக்கு நாம ஏஐ வளர்ச்சி, சமூக திட்டங்கள், வரலாற்று மறு ஆய்வுன்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்திய நிர்வாகத்துக்கு இதுல எது ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?